ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. இன்றைக்கி நம்மளுடைய ஸ்ரீனி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியே ஷேர் பண்ணியிருந்தாரு. இது கண்டிப்பாக இன்றைக்கான ஷூட்டிங், ஓகேவா? இதுலேருந்து நம்ம ஒரு சின்ன கெஸ், இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு. விஜயோட ஆஃபீஸ் இது மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி பார்த்துருக்கீங்களா? நான் கவனித்தது இல்லை சரியா. அதாவது அந்த ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ் இது மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது. ஒரு ஸ்டெப்ஸ்லாம் அந்த கைப்பிடிலாம் இருக்க மாதிரி அது மாதிரி இருக்குது. பக்கத்தில் வீடுகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த வீடுகள் இருக்கிறதா இருந்தாலும் அது ஆஃபீஸோட லொக்கேஷன் மாதிரி தான் தெரியுது. ரெண்டாவது, காவிரியோட வீடாக இருந்ததுன்னா ஸ்ரீனியும், அதாவது விஜய் அங்கே போயிருக்கிறதுக்கு இன்றைக்கி சான்சஸ் குறைவு. காவிரியோட வீட்டு முன்னாடிலாம் போய் நின்று ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட் வராது. ஸோ ஆஃபீஸ் ட்ராக் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஆஃபீஸ் ட்ராக் நிறையா இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஏன்னா இனிமேல் அவங்க மீட் பண்ணுற இடம் ஆஃபீஸ் தான். ஸோ இந்த இடத்துல வீட்டில் இருக்கிற காட்சிகளை விட ஆஃபீஸ் ட்ராக் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்கமிங்கில் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் ஒருத்தர் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் நமக்கு பிள்ளைங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். ஒரு அப்டேட்டும் கிடைக்காது. ஸ்ரீனி மட்டும் கொடுக்கலீன்னா இதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஆஃபீஸ் அந்த மாதிரி தானே எனக்கும் தோணுது. ஏன்னா அந்த வீட்டோட கேட் பகுதி, அந்த ஸ்டெப்ஸ் ஏறுறது, இது மாதிரிலாம் பார்க்கும்போது ஸோ விஜயோட ஆஃபீஸோட இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் காட்சிகளில் காமிச்சிருக்காங்களா? அது மட்டும் நினைவுபடுத்தி சொல்லுங்கள். நியூ ஹவுஸ் காவிரியோட வீடு இருக்கிறதுக்கு சான்சஸ் குறைவு. ஏன்னா இப்போவே சடனாக விஜய் அங்கே வீட்டு முன்னாடி போய் நிற்கிறதுலாம் கொஞ்சம் கடினமான விஷயம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இது ஒரு ஆஃபீஸ் ட்ராக்காக தான் இருக்கும். அதிகம் ஆஃபீஸ் ட்ராக் இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குங்கிறத மீண்டும் பதிவு பண்ணி வீடியோவிலேருந்து விடைபெறேன். ஸ்டே டியூன்.